Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். இயல் 5 உள்ள செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இதில் உள்ள அனைத்து வினாக்களும் பார்க்க போகிறோம். இப்போ வெறும் அந்த லெசனில் மட்டும் உள்ளதை மட்டுமே நம்ம படித்து பார்த்து எழுத போகிறது கிடையாது. அந்த ஒரு லெசனில் எடுத்ததுமே நமக்கு என்ன இருக்கும், லெசனில் ஃப்ரண்ட்டில் நுழையும் இருக்கும், அப்புறம் தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஹிண்ட்ஸ் இல்லையா, அது. அப்புறம் யார் இவர், நூல்வெளி, எத்திசையும் புகழ் மணக்க, தெரிந்து தெளிவும், இப்படி உள்ள தமிழில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்ம என்ன செய்கிறோன்னாக்க இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அதை தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். அதுலேருந்து அதாவது நமக்கு அந்த லெசன்னு எடுத்தோம்னா அதுலேருந்து ஒரு 1 மார்க் கூட மிஸ் ஆகாது. சரியா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு இயல் 5 ஃபஸ்ட்டு லெசன் மொழிபெயர்ப்பு கல்வி தான். பாருங்கள், எல்லாமே முக்கியமானது, நல்லா எழுதி வச்சிங்க நோட்டில். அடுத்து பாருங்கள், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யார்? மனவை முஸ்தபா. அடுத்த வினா பாருங்கள், உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என கூறியவர் மு.கு. ஜெகநாத ராஜா. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, நல்லா தரவாக படிச்சிங்க, எதுவுமே மிஸ் பண்ணாமல் தான் படிச்சிங்க. க்ளூவேர்டு வச்சு படிச்சிங்கன்னா ஞாபகமாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்த வினா பாருங்கள், ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் என கூறியவர் மு.கு. ஜெகநாத ராஜா. அடுத்த வினா பாருங்கள், மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்னு இருக்கு. மரபியல். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது? சின்னமனூர் செப்பேடு. அடுத்து பாருங்கம்மா, கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன அப்படின்னா 5000 மொழிகள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் அப்படின்னா பயன்கலை. மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் எது ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. இராமாயணம், மகாபாரத தொன்மை செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா சங்க இலக்கியங்கள். வடமொழி நூல்கள் எந்த நூற்றாண்டு வரை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன? 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா முதல்ல அவர் எழுதினது வங்க மொழியில் தான் அவர் எழுதினார். ஆங்கில மொழிபெயர்ப்பின் மூலம் நோபல் பரிசை பெற்ற இந்திய படைப்பு கீதாஞ்சலி. தமிழ் இருக்கை அமைந்துள்ள பல்கலைக்கழகம் ஹார்வர்ட். வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1942. 1949ஆம் ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூல் யாரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா கணமுத்தையா. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய எவ்வளவு பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் கிடைத்துள்ளன அப்படின்னாக்கா 1000. ஜெர்மன் மொழிபெயர்ப்பின் மூலம் அந்த நாட்டு படைப்பாளராகவே கருதப்பட்டவர் யார்? ஷேக்ஸ்பியர். பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன? விடுதலைக்கு பின். மொகு சாஸ்ட்ரு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடை தர முடியும்.
முகுசாஸ்து அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா விடை தர முடியும். இதில் வந்து இப்படியும் கேட்பாங்க உங்களுக்கு, முகுசாஸ்து என்னும் சொல் எந்த மொழியின் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த மொழின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லணும், ஜப்பானிய மொழின்னு சொல்லணும். அதோடைய பொருள் வந்து தமிழில் விடை தர முடியும் அப்படிங்கிறது. மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டவை சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். இது எல்லாமே, இது மூன்றுமே, சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிலையம், இது எல்லாமே மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டவை தான். அடுத்த வினா பாருங்கள். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியம் எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல பெருங்கதையா, முக்குடர் பல்லா, கலிங்கத்து பரணியா, மணிமேகலையான்னு பார்த்தா பெருங்கதை. வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம், இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்டதில்ல, படைக்கப்படாத இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். ஒட்டகம், கயிறு என்ற இரு பொருளுக்குரிய ஒரே சொல் எது அப்படின்னாக்க கேமல். கேமல் அப்படின்னாக்க கயிறுன்னு சொல்லுவாங்க, ஒட்டகம்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்துமா, தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில் ஆங்கிலமும், இரண்டாம் இடத்தில் மலையாளமும் இடம் வகிக்கின்றனமா. அடுத்து பாருங்கள். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. தேய்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதியார். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய எத்தனை தமிழேடுகள் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். எத்தனை இருக்குது? 1000 தமிழேடுகள் இருக்கின்றன. மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கும் கொள்கை என்ன அப்படின்னா இலக்கிய திறனாய்வு. அடுத்த பாடம் வந்து நமக்கு நீதி வெண்பா செய்யுள். நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து நூல்களும் ஆசிரியர்களும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதை படிச்சிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சீரா புராணத்தின் ஆசிரியர் இது நம்ம வந்து இப்போ உரை எழுதினவங்க தான் சொல்லியிருக்கேன், செய்குதம்பி பாவலர்னு. செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எதுனா இடலாக்குடி. சதாவதானி என பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். அதாவது செய்குதம்பி பாவலருடைய சிறப்பு பெயர் சதாவதானி. சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டியவர் யார்? செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலருக்கு மணி மண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் இடலாக்குடி, அவர் பிறந்த ஊர். சதாவதானி அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது அப்படின்னு அர்த்தம். சதம் அப்படின்னா 100 இல்லையா? சதாவதானி. செய்குதம்பி பாவலர் செய்யுள் இயற்றும் திறன் பெற்ற வயது எப்போ அவர் வந்து முதலில் செய்யுள் இயற்ற ஆரம்பித்தார்னா அவருடைய 15வது அகவையில். செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சதாவதான கலை. செய்குதம்பி பாவலர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சதாவதானி. அதான் அவருடைய சிறப்பு பெயர், அடைமொழி, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். மருளை அகற்றி மதிக்கும் திரளை. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் எதுகை? மருளை அகற்றி மதிக்கும் திரளை. மருளை மூனை எதுகை. மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இதில் வந்து நமக்கு மோனையும் இருக்குது, பட் எதுகை மட்டும் கொடுத்துட்றாங்க பாருங்கள். இங்கேயும் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மோனை எத்தனை வகைப்படும், எதுகை எத்தனைப்படும், ஏய்பு எத்தனை வகைப்படுங்கிறதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் படிச்சுக்கிங்க. அடுத்துமா, கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். அடுத்த பாடம் திருவிளையாடற் புராணம்.
திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா 3 காண்டங்களை உடையது. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடற் புராணம் எதை முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை முதற்கொண்டு தான் திருவிளையாடற் புராணம் கூறப்பட்டு வருகிறது. வேதாரண்ய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். அதாவது திருவிளையாடற் புராணம் இல்லாமல் வேதாரண்ய புராணமும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல் தான். நம்ம நூல்கள் ஆசிரியர்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 வகுப்பாக நம்ம போட்டிருக்கோம். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். மாசற விசித்த வார்புரு வல்பின் என்று பாடியவர் மோசிக்கீரனார். மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கபிலரின் நண்பர் இடைக்காடனார். திருவிளையாடற் புராணத்தில் படலங்களின் எண்ணிக்கை 64. வேப்ப மாலை அணிந்த மன்னன் யார்னா பாண்டிய மன்னன். மோசிக்கீரனார் முரசு கட்டிலில் கண்ணயர காரணம் என்ன அப்படின்னா களைப்பு மிகுதியால். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? திரு ஆலவாய் காண்டம். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் 56வது படலம். அதுதான் திரு ஆலவாய் காண்டத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. அணி அப்படின்னா என்ன? அழகு. அணினா என்ன? அழகு. அடுத்து பாருங்கள், மதினா என்ன? அறிவு. புறவினா என்ன? போற்றி. நுவன்றனா சொல்லிய. இதுதான் பொருள் கூறுகையிலும் கேட்பாங்கம்மா. நுவன்ற என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிய அப்படின்னு எழுதணும். புறவினா குதிரையும் ஒரு பொருளில் வரும். இங்கே கொடுத்துருக்க நமக்கு போற்றி. அதனால் இந்த பொறுத்துகை நல்லா படிச்சிங்க. இது பொருள் கூறுகையிலையும் கேட்பாங்க தனித்தனியாக. அணி என்றால் டேஷ் என்று பொருள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன? அழகு. அடுத்தும் பொறுத்துகை தான். பணுவல்னா பாட்டுமா. பணுவல்னா என்ன? பாட்டு. தார்னாக்க மாலை. முடினாக்க தலை. முனி கோபம், அதாவது சினம். இது எல்லாமே முக்கியமான பொறுத்துகை. இப்போ எல்லாமே நமக்கு பொருள் கூறுகையில் தனித்தனியாக வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. படிச்சிங்க. அரசர் புலவருக்கு வீசுவது கவரி. குலசேகர பாண்டியன் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தான்? பாண்டிய நாடு. குலசேகர பாண்டியன் எம்மொழியில் சிறந்து விளங்கினார். அதாவது எந்த மொழியில் அவர் சிறந்து விளங்கினார் அப்படின்னா தமிழ். கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் இறைவன். கழிந்த பெரும் கேள்வியினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் குலசேகர பாண்டியன். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி யாரு? சிவபெருமான். இதுலேயே உங்களுக்கு குழு இருக்குது. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகைனால யார் அது? சிவபெருமான் தான். தார்வேம்பன் என்று குறிப்பிடப்படுபவர் பாண்டிய மன்னன். தென்னன் அப்படின்னாலும் பாண்டியன் தான். இடம்பிரியா இமயப்பாவை என்று குறிப்பிடப்படுபவர் பார்வதி தேவி. மன்னன் இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து எந்த இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் அப்படின்னா பொன் இருக்கையில். சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன். அடுத்த வினா பாருங்க. தமிழறியும் பெருமானே என விளிக்கப்பட்டவர் யாரு? இறைவன். தமிழறியும் பெருமானே என விளிக்கப்பட்டவர் இறைவன். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, இது இறைவனும் மன்னன். நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம தனித்தனியாக படித்தது ரெண்டும் இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு அப்படின்ட்டு இல்லையா. பெண்ணினை பாகம் கொண்ட அப்படிங்கிறது பெருந்தகைங்கிறது இறைவனை குறிக்கும், சிவபெருமானை குறிக்கும்.
விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு அப்படிங்கிறது, அதாவது பரமயோகி மீனவன் இருக்கு இல்லையா, பரமயோகி இறைவன், மீனவன்கிறது மன்னன். அடுத்து பாருங்க, விண்ணிடை மொழிந்த என்பது விண்ணில் தோன்றிய அசரீரி. அசரீரின்னா ஒலி, அதாவது சவுண்டு. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களும் எத்தனை படலங்களும் கொண்டது? முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்குங்க. 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது. அடுத்த பாடம் புதிய நம்பிக்கை, துணைப்பாடம் பாருங்கள். உனக்கு படிக்க தெரியாது என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கமலாலயன். கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் குணசேகரன். குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் யார்? மேரி மெக்லியோட் பெத்யூ. வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமலாலயன். மேரியின் குடும்பம் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தது? பருத்தி பயிரிடுதல். கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் மெக்லியோட் பெத்யூன். கொர்க்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. கொர்க்கை கோமான் கொர்க்கயம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல் ஐங்குறு நூறு. கொர்க்கை கோமான் கொர்க்கயம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல் ஐங்குறு நூறு. மேரியின் தாயார் பெயர் பாட்சி. மேரியின் தந்தை பெயர் சாம் மெக்லியோட். மேரியின் ஆசிரியர் மிஸ் வில்சன். அடுத்து பாருங்கள், இலக்கணம் 5வது இயல் இலக்கணம், வினாவிடை வகைகள் மற்றும் பொருட்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த லெசன்லாம் நம்ம இலக்கணம்லாம் படிச்சிட்டோம். பாருமா, இப்போ வினாக்களுக்கு டக்குன்னு எல்லாருமே ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம நடத்திருக்கோம் இல்லையா? பாருங்கள், வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. தான் அறிந்த ஒன்றை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவும் வினா. எதுனா அறிவினா. நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செக் பண்ணுறது அறிவினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. ஏவுதல் அப்படின்னாலே என்னது? அது ஒருத்தவங்களுக்கு செய்யும் சொல்ல, அந்த வேலையை அவங்களை செய்ய சொல்கிறது, அதுதான் ஏவுதல். அப்போ அது ஏவல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு, நமக்கு அந்த பொருள் வேணும்னா நம்ம இது என்ன விலை அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இந்த புத்தகம் இருக்கிறதா, இலக்கண புத்தகம் இருக்கிறதா, இலக்கண புத்தகத்தின் விலை என்னன்னு கேட்குறோன்னா நம்ம வாங்கிக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான வினா என்ன? கொளல் வினா. வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவும் வினா கொளல் வினா. பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவும் வினா கொடை வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் வினா கொளல் வினா. ஏன்னா நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆசிரியரிடம் கவிதையின் பொருள் யாது என மாணவர் கேட்பது. அதாவது மாணவனுக்கு உண்மையிலேயே அந்த கவிதையின் பொருள் தெரியாது, அப்போ தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா இது. அப்போ அது என்னது? அது அறியா வினா. ஆசிரியரிடம் மாணவன் கேட்டால் அது அறியா வினா. மாணவனிடம் ஆசிரியர் கேட்டால் அப்போ ஆசிரியருக்கு அதோடைய விடை தெரியும், மாணவனுக்கு தெரியுமா என தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா. அப்போ ஆசிரியர் மாணவனிடம் கேட்டால் அது அறிவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது ஐய வினா. சந்தேகத்தின் பேரில் வினவு வினா ஐய வினா. மாணவரிடம் கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்பது. இப்போ நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, அது ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மாணவனுக்கு தெரியுமா என அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவு வினா. அதனால் இது அறிவினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதை புத்தகம் 2 உள்ளது, உன்னிடம் இப்புத்தகம் உள்ளதா என கேட்பது எந்த எவ்வகை வினா? கொடை வினா. என்கிட்ட 2 இருக்குது, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த புக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறது. அப்போ அது கொடை வினா, கொடுக்கும் பொருட்டு.
பிறருக்கு உதவும் பொருட்டு. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவினால் அந்த வேலையை வினவும் பொருட்டு வேலையை சொல்வது என்னது? ஏவல் வினா. ஒரு வேலையை செய்யும் பொருட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது ஏவல் வினா. சுட்டி காட்டும் விடை. சுட்டி காட்டும் விடை என்னது? சுட்டு விடை. சுட்டு விடைனா என்ன? பேருந்து நிலையத்திற்கு எவ்வாறு செல்வதுன்னா, இப்படி கிழக்க போய் மேற்க திரும்பினீங்கன்னா ஒரு சந்து வரும், அது வழியாக போனீங்கன்னா நம்ம பேருந்து நிலையத்துக்கு சென்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் சுட்டி காட்டும் விடை, சுட்டு விடை. மறுத்து கூறும் விடை மறை விடை. உடன்பாட்டு கூறும் விடை நேர் விடை. ஒரு வேளை இந்த கடைக்கு செல்வாயானா நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, உடன்பட்டு சொல்கிறது, அது நேர் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. இப்போ கடைக்கு செல்கிறாயானாக்கா நீ செல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்டாக்கா அது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்பது. அடுத்து பாருங்க, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. இப்போ கடைக்கு செல்வாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்டால், எனக்கு நேற்று நான் காலில் இடிச்சுக்கிட்டேன்ல, எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னது? உற்றது உரைத்தல். எனக்கு நேற்று இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு நடந்ததை சொல்கிறது. அப்போ அது என்னது? உற்றது உரைத்தல். அடுத்த வினா பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த இயல் இலக்கணம். மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. நீங்கள் ஒரு வேலையை சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏவுதலாக திரும்ப நீயே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த வேலை செய்கிறேன்னா நீயே செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏவல் விடை. திரும்ப அவங்க செய்ய சொல்கிறவங்களே திரும்ப செய்ய சொல்லுவாங்க, அதுதான் ஏவல் விடை. அடுத்து பாருங்கள், வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. இப்போ பாருங்கள், கடைக்கு செல்வாயா என்ற அக்கா தம்பியிடம் கூறும் பொழுது அதாவது அவன் கடைக்கே போகலை, நான் கடைக்கு நடந்து போனேன்னா எனக்கு காலை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். நடந்து போகவே இல்லை, ஆனால் அதை இனிமேல் நடக்க போகிறதே அவன் விடையாக சொல்லிடுவான். எனக்கு காலை வலிக்கும், நான் நடந்து போனேன்னா எனக்கு காலை வலிக்கும், நான் போக மாட்டேன்றாங்க இல்லையா, அதான் இனிமேல் நேர்வதை கூறுவது. இனிமேல் நேர்வதைனா அவன் நடந்து போனாக்கா காலை வலிக்குமா, அதை முன்னாடியே சொல்லிடுறது, அதுதான் உருவது கூறல் விடை. உருவது அது உற்றது கூறுதல். நேற்று நான் காலை இடிச்சுக்கிட்டே எனக்கு வலிக்கும்னு சொல்கிறது உற்றது. இது பாருங்கள், இனிமேல் நேர்வதை கூறுவது. நான் நடந்து போனேன்னா எனக்கு காலை வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உருவது கூறல். அடுத்த வினா பாருங்கள், வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை. இனமான. உனக்கு கதை எழுத தெரியுமா? அதோ இருக்கு பாருங்க, நான் சொல்ல வர எக்ஸாம்பிள் அடுத்த வினாவிலே இருக்குது பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். கதை எழுத தெரியுமாங்கிறது கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதுதான் இனமொழி. கதைக்கு இனமான கட்டுரை. புரியுதா? ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய இலக்கண வகுப்பில் போய் படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன? இப்போ தான் நம்ம சொன்னோம், நீ நடந்து சென்றால் காலை வலிக்கும், நான் நடந்து கடைக்கு போனேன்னா எனக்கு காலை வலிக்கும்னு. அவன் நடக்கவே ஆரம்பிக்கலை, அதுக்கடிமே அவன் என்ன செய்யுங்கிறத சொல்லிட்டான் இல்லையா, அதுதான் அது. இங்கே பாருங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும். அப்போ அது என்னது? உருவது கூறல். உருவது. அடுத்து பாருங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு அது கால் வலிக்கும்னு சொல்கிறது உருவது. இது கால் வலிக்கிறது. நல்லா டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க. கால் வலிக்கிறதுனா ஏற்கனவே வலிச்சிக்கிட்டு இருக்கு அவனுக்கு, அதனால் நான் விளையாட போகலைன்னு சொல்கிறான். உற்றதை உரைக்கிறது. அப்போ அதுக்கு பேர் என்னது? உற்றதை உரைத்தல். அது உருவது கூறல், இது உற்றது உரைத்தல். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று திரும்பவும் விடையவே கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன வினாவையே கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ இது என்னது? இதுவும் ஒரு வினாதான், இதுவும் ஒரு வினாதான். அப்போ வினாவிற்கு எதிர்வினா. வினாவிற்கு எதிர்வினா அப்போ என்னது? வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய், நீயே அதை செய் அப்படின்னா என்னது? ஏவல். அப்போ அது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர் விடை. உடன்பட்டு சொன்னால் அது என்னது? நேர் விடை.
கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். மறுத்து கூறினால் அது மறைவிடை. உடன்பட்டு கூறினால் அது நேர்விடை. மறுத்து கூறினால் அது மறைவிடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது, வலப்பக்கத்தில் உள்ளது என சுட்டி காட்டினால் அது சுட்டு விடை. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு, நல்ல இம்பார்ட்டன்ட் இது பார்த்துங்க. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போலவே நேராகவே பொருள் கொள்ளும் முறைக்கு, ஆற்று நீரின் போக்கை போலவே, இதுதான் உங்களுக்கான குழு. ஆற்று நீரின் போக்கை போலவே நேராகவே பொருள் கொள்ளும் முறைக்கு ஆற்று நீர் பொருள்கோள். நிரல் நிறை பொருட்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை அணி. நிரல் நிறைக்கெலாம் உங்களுக்கு டீப்பாக நம்ம இலக்கண வகுப்பில் போட்டிருக்கோம், அதில் போய் படிச்சுங்க. சரியா? அடுத்து பாருங்கள். அடுத்த வினா, செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி. கவனிங்க. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள். முறையா நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக, அது முறையாக பயன்படுத்த, அப்படியே வரிசைப்படியே நிறுத்துறது. இது வரிசைப்படியே நிறுத்துறது முறை. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எதிராக எல்லாத்தையுமே என்னது எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டி பொருள்கோள். இதெல்லாம் கூட்டி பொருள் கொள்ளும் முறை. கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு. அவ்வளோதாம்மா இன்னைய வகுப்பு. நல்லா படிச்சிங்க. இது வரைக்கும் போட்ட இப்போ இந்த வீடியோ வகுப்பு பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் உள்ள வகுப்பு பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் போய் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும், அந்த சேனலில் படிச்சிங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.